சகோதர சகோதரிகளே, இன்று இரவு நேர தேவனுடைய வார்த்தை அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். இந்த வசனத்தை கேட்டுக்கொடுக்கிற தேவ ஜனங்களே, பவுலும் சீலாவும் போல நாமும் நடுராத்திரியிலே கர்த்தரை துதிக்க ஆராதிக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். தமது தயவுள்ளத்தின்படி விருப்பத்தையும் செய்யும் கர்த்தர் நம் உள்ளத்திலே உண்டாக்குவராய் இருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, எங்கள் கட்டுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நோய்கள், தடைகள் எல்லாம் விலக தகப்பனே உம்மை துதித்து பாட, நடுராத்திரியை துதித்து பாட எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தாங்க தகப்பனே. ஏசப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தராகிய தேவரை தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்ய எங்களில் உண்டாக்குங்க தகப்பனே. ஏசப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சபையெல்லாம் ஒருமனப்பட்டு நடுராத்திரியிலே ஆண்டவரே பவுலும் சிலம் ஜெபித்தது போல துதித்தது போல நாங்கள் துதிக்க வேண்டும் அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எத்தனையோ இடத்துல பார்க்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நடுராத்திரியில் துதித்தார்கள் ஆண்டவரே, அவங்கள் விடுதலை பெற்றார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம் தகப்பனே. இயேசுப்பா, அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் சாட்சியுள்ள ஜீவியத்தை வாழும்படி எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தாங்க ராஜா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உடைய ரகசிய வருகைப்ப நாங்கள் ஒவ்வொருத்தரும் தகப்பனே விசுவாசத்தில் பெருகி வளர கிருபை தாங்க ராஜா. நம்முடைய ரகசிய வருகைப்ப நாங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட எங்கள் ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்தி ஆண்டவரை வழி நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய வழிநடத்த நடக்க எங்களுக்கு ஒவ்வொருத்தரும் கிருபை தாங்க ராஜா. துதி கனம் மகிமை யாவையும் இயேசு கிறிஸ்து ஒருக்கே செலுத்துகிறேன். மீட்பரும் இரட்சகருமாகிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.